அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மன்னரின் பொற்கால ஆட்சி புதிய சட்டங்கள் கொண்டு வந்து வெளிநாட்டவர் மனதில் நீங்கா இடம் பிடித்த குவைத் மன்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ஜிசிசி நாடுகளின் மன்னர்கள் மற்றும் தலைவர்கள். முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு குவைத்தி பெண் மற்றும் 2 குழந்தைகள் உயிரிழந்த சோக சம்பவம். அடுத்து வேலைக்கு செல்லாமல் சம்பளம் வாங்கிய 12 குவைத்திகள் மஸ்ரி மற்றும் பங்களாதேஷ் நாட்டவரை கைது செய்த உள்துறை அமைச்சகம். அடுத்து குவைத்தின் ஒர்க் விசா, டூரிஸ்ட் விசா, விசிட் விசா தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டின் முன்னாள் மன்னர் ஷேக் நவாஃப் அல் ஜாபல் சபா அவர்கள் மரணித்த பின்பு குவைத் நாட்டின் புதிய 17வது மன்னராக ஷேக் மிஷால் அல் ஜாபல் சபா அவர்கள் பதவியேற்று 2 வருடங்கள் வெற்றிகரமாக முடிவடைந்ததை தொடர்ந்து ஜிசிசி நாடுகளின் மன்னர்கள் மற்றும் அமைச்சர்கள் குவைத் மன்னரை வாழ்த்தி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்கள். குவைத்தின் புதிய மன்னராக ஷேக் மிஷால் அல் ஜாபல் சபா அவர்கள் பதவியேற்ற பின்பு குவைத்தில் பல புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன. குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கான டூரிஸ்ட் விசா, விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, இப்படி பலவிதமான விசாக்கள் திறக்கப்பட்டு வெளிநாட்டவர்களை மகிழ்ச்சியடை வைத்தது. அது மட்டும் இல்லைங்க, ஹாதிம் விசா டு ஷூன் விசா மாறுவதற்கான சட்டமும் அமுல்படுத்தப்பட்டதால் பல வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனி விசாவான ஆர்டிகல் 18ஆம் நம்பர் விசாவுக்கு மாற்றப்பட்டதும் ஷேக் மிஷால் அவர்கள் பதவியேற்ற பின்புதான். இப்படி வெளிநாட்டவர்களுக்கான பல நலன் கருதி எண்ணற்ற புதிய சட்டத்தை அமுல்படுத்தி வெளிநாட்டவர்களின் உள்ளத்திலும் நீங்காமல் இடம்பிடித்துள்ளார் குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் ஜாபல் சபா அவர்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத் மன்னர் பற்றியும் குவைத் நாட்டை பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தின் முபாரக் அல் கபீர் ஏரியாவில் ஒரு வீட்டில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குவைத்தி பெண் மற்றும் 2 குழந்தைகள் உயிர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது அந்த வீட்டில் 8 பேர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீ விபத்தில் சிக்கிய 5 பேரை பத்திரமாக காப்பாற்றிய போதிலும் ஒரு குவைத்தி பெண் மற்றும் 2 குழந்தைகளை எவ்வளவு போராடி முயற்சித்த போதிலும் காப்பாற்ற முடியவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல குவைத்தில் இப்போ வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக நைட் டைமில் குளிர் அதிகமாக இருக்குதுன்னு ஃபெஹம் கொளுத்தி விட்டு தூங்காதீங்க. ஏன்னா அதுலேருந்து வெளியாகும் ஸ்மெல்லஸ் கேஸ் நமது உயிரை பறிக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்தது. போன வருஷம் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் ஃபெஹம் கொளுத்தி விட்டு தூங்கியதால் உயிர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதனால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், துபாய் போன்ற ஜிசிசி நாடுகளில் வேலை செய்ய நம்பாளுங்க குளிர் சமயத்தில் அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல். வேலைக்கு செல்லாமலே வேலைக்கு சென்றதாக போலியான கைரேகை பதிவு செய்த 12 குவைத்திகளை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி மினிஸ்ட்ரியில் வேலை செய்து வந்த 12 ஆண் மற்றும் பெண் குவைத்திகள் வேலைக்கு செல்லாமலே மஸ்ரி மற்றும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்களின் உதவியுடன் போலியான சிலிகான் கைரேகை பயன்படுத்தி வேலைக்கு வந்ததாக கைரேகை வைத்ததால் 12 குவைத்திகள் தற்போது கைதாகியுள்ளார்கள். அதுபோல இவர்களுக்கு உதவிய மஸ்ரி மற்றும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவரையும் குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, குவைத்திற்கு செல்ல எனக்கு விசா வந்திருக்கு, நான் ECNR பாஸ்போர்ட் வைத்துள்ளேன், குவைத் செல்ல நான் POE சர்டிஃபிகேட் எடுக்கணுமான்னு ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ECNR பாஸ்போர்ட், அதாவது இமிகிரேஷன் செக் நாட் ரிக்வயர்ட் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் POE சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதுவே நீங்கள் ECR பாஸ்போர்ட், அதாவது இமிகிரேஷன் செக் ரிக்வயர்ட் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த POE சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. அதுபோல் விசிட் விசா, டூரிஸ்ட் விசாவில் குவைத் வருபவர்களுக்கு எந்த ஒரு விசா ப்ராசஸும் இல்லைங்க. அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் குவைத்திற்கு வரலாம். அதுபோல் ஒர்க் விசாவில் வருபவர்களுக்கு மட்டும்தான் PCC, மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட், குவைத் விசா ஸ்டாம்பிங், அப்புறம் POE சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைப்படுகிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 56 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 50 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 20,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 67 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 25 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 59 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 290 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 998 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 993 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 425 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.